அப்போ மன்னிக்கிறலாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள், எத்தனை அக்கிரமங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நம்ம மன்னிக்கிறார். நம்ம கிட்ட கூட யாரோ ஒருத்தர் தவறான தெரிஞ்சோ தெரியாமல் செய்த காரியங்களுக்காக நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பாவத்தை அவர் நம்ம முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய பாவத்தை அவர் கடலின் ஆழத்தில் போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய பாவத்தை பூமிக்கும் வானக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக கர்த்தர் விலக்கி விட்டார் என்று சொல்லுகிறது. பாவத்தை விலக்கி விட்டார், அவர் நம்மளோடு கூட இணைந்து விட்டார், நாம் அவரோடு கூட இணைந்து விட்டோம். இது வீராமன் சொல்கிறீங்க. அப்போ இந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மன்னிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வாரத்தில் மன்னிச்சதுனால்தான் அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாமத்தை உயர்த்தி முழங்கால் யாவும் முடங்கும்படிக்காகவும் இயேசு என்ற நாமத்தை எல்லாரும் அறிக்கை பண்ணும்படியாக அவர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. முதல் காரியம் நமக்குள்ளாக மன்னிப்பு இருக்க வேண்டும்.